ஈகிள் விஷன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் விஜயகுமார் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஃபைட் கிளப் அந்த படத்துடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த படத்தை வந்து நம்ம சின்ன சேலத்தில் இருக்க ராஜேஸ்வரி தேட்டரில் பார்த்தோம். இந்த படத்தை பற்றி நாம் முக்கியமாக சொல்லி ஆகணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த காலத்தில் இளைஞர்கள்கிட்ட வந்து போதைப்பொருள் கலாச்சாரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத வந்து சென்னையில் இருக்கிற பழவேற்காடு அப்படின்ற அந்த ஏரியாவில் ஒரு கதைக்களமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். மேலும் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து அந்தளவுக்கு நம்ம சொல்லிக்கொள்ள முடியாத வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தலை. ஆனால் வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. நம்ம பார்த்தோம் ஒரு ஃபைட்லனா வந்து ரொம்ப அந்த க்ளோஸ்அப்பில் அந்த பசங்கள்லாம் ரன்னிங்கில் இருக்கிற அந்த க்ளோஸ்அப் ஷாட் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பிரமிப்பாகவே நம்மளுக்கு இருந்தது. அந்தளவுக்கு சொல்லிக்கொள்ளும்படியான சில விஷயங்களும் படத்தில் இருக்குது. மேலும் இந்த படம் வந்து அதாவது பெஞ்சமின்னு ஒருத்தர் வந்து ஒரு ஏரியாவில் இருக்கார். அவர் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், சிறந்த ஒரு விளையாட்டு வீரர்களாக அந்த பசங்களை எல்லாத்தையும் ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் செயல்படுறவராக இருக்கார். அவர் வந்து எதிர்பாராத விதமாக வந்து தன்னுடைய தம்பியாலையும் அவருடைய கூட்டாளியாலையும் கொல்லப்படுறாரு. இதற்கு பிறகு பெஞ்சமினுடைய தம்பி அதாவது ஜோசப் அவர் வந்து சிறைவாசத்துக்கு பிறகு வந்த பிறகு நம்முடைய கூட்டாளியான கிருபாவை பார்த்து, நாம் ஜெயிலுக்கு போயிட்டோம், ஆனால் வந்து நம்ம கிருபா வந்து ரொம்ப நல்லாவே சந்தோஷமாக இருக்கானே, அரசியலில் வந்து ஒரு பெரிய ஆளாக ஆகிட்டான், ஆனால் நாம் தானே தண்டனை அனுபவித்தோம், இவனு சேர்ந்து தானே நம்ம கூட நம்ம அண்ணனை வந்து படுகொலை பண்ணுறதுக்கு இருந்தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாருன்னா கிருபாவை வந்து பழிவாங்க நினைக்கிறாரு. அந்த பழி வாங்கிறதுக்கு வந்து யாரை பயன்படுத்த பார்க்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து நம்ம நடிகருக்கும் கிருபா அண்ணனுடைய டீமுக்கு வந்து ஆகாத சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை நாம் வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் விஜயகுமார் அவர்களை வந்து பல தடவை தூண்டி விட்டு, அதாவது நம்ம சொல்கிறோம்ல ஏற்றி விட்டு வேலை பார்க்குறதுனா அந்த மாதிரி ஏற்றி விட்டு கிருபாவுக்கும் நடிகரான விஜயகுமார் அவர்களுக்கு வந்து பல சண்டைகளை வந்து உருவாக்குவார். இந்த சண்டை சச்சரவுகளுக்கு பிறகு வந்து விஜயகுமார் அவர்கள் வந்து தன்னுடைய அந்த நிலைமையை வந்து எப்படி வந்து உணர்ந்தார், யார் நம்மளை வந்து பயன்படுத்துகிறாங்க, நாம் வந்து எதுக்கு பலியாடாக ஆக்குறோம் அப்படின்றத உணர்ந்து அவர் கடைசியில் என்ன செஞ்சு முடித்தார். மேலும் தான் வந்து ஒரு நல்ல விளையாட்டு வீரராக ஒரு ஃபுட்பால் பிளேயராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அவருடைய கனவு என்னாச்சு அப்படின்றத பேஸ் பண்ணி எடுத்த படம் தாங்க இந்த படம். இந்த படம் வந்து நம்ம பொதுவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் தாங்க. ஆனால் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்க கருத்து வந்து நிச்சயமாக வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற கருத்து தான். போதைப்பொருளினுடைய கலாச்சாரம் வந்து இருக்க அதிகமான இந்த காலகட்டத்தில் இப்படியான படங்கள் வந்து வந்திருப்பது வந்து வரவேற்கத்தக்க தான். மேலும் இந்த படத்துக்கு நாம் கொடுக்குற மதிப்பு பார்த்திங்கன்னா 5க்கு 3 கொடுக்குறாங்க. நன்றி, வணக்கம். மேலும் தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.